எனக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, ஒரே தளபதி தான் அடுத்தன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஜய்க்கு பிறகு அடுத்த தளபதி நீங்களான்ற ஒரு ரசிகர்களோட கேள்விக்கு வந்து பதிலளித்த சிவகார்த்திகேயன் வந்து அந்த பேச்சுக்கு இடம் இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அமரன். கமல் சாருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சோனி பிக்சர்ஸ் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. இந்த பாடல் வந்து இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி, ராகுல் போஸ், பவன் அப்ரோ இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இந்த தமிழகத்தை சேர்ந்த வீரமரணம் என்ற இராணுவ மேஜர் முகுந்தன் அவங்களுடைய அந்த வரதராஜனின் வாழ்க்கையை வந்து கதையாக கொண்டு இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. காஷ்மீரில் இந்த இராணுவத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடையே நடக்கிற அந்த மோதல் படம் அக்டோபர் 31 வந்து வெளியாகும். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து அண்மையில் மலேசியாவில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டு பேசிய சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி நீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து பதிலளித்த பேசிய சிவகார்த்திகேயன் வந்து ஒரே தளபதி தான், ஒரே தலை தான், ஒரே உலகநாயகன் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அடுத்துன்ற பேச்சுக்கே இடம் இல்லை, இதெல்லாம் வாய்ப்பாகவே கிடைக்காது. அவங்களுக்கு வந்து சினிமாக்களை வந்து எல்லாம் பார்த்து தான் சினிமாவுக்கு வந்து அவங்களோட சினிமாலாம் பார்த்தா நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். அவங்கள போல் நம்ம நல்லா நடித்து ஒரு நல்ல ஹிட் படங்களை கொடுத்து ஜெயிக்கலான்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களாவே ஆகணும்னு நினைக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தை வந்து நம்ம பாராட்டுக்குரியது தான். இந்த ஒரு பெருந்தன்மையான மனசுக்கு வந்து நன்றி சிவகார்த்திகேயன்.